பா முக்கால்வாசி வந்தாச்சு. மூச்சு வாங்குது சாமி. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, தென்னை மரத்துக்கு மேலே வந்து அப்படின்னா டாப்பில் இவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்கே பாருங்கள். குடிசை வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கு வந்து தடுக்கு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஈக்கு மாதிரி இந்த கூட்டுற விஷயங்களுக்கு பார்த்தியா அது வந்து நார்த் சைடு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து. அதில் வந்து அந்த ஆனால் எந்த தோப்பில் வேணாலும் என்ன இருந்தாலும் யாரும் போய் அதை இனிஷியேட் எடுத்து எடுக்கிறதே கிடையாதுடா. உன்னை தவிர தினேஷ், நீ தான் அந்த திறமைக்கு புரியும். அதான் ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், தெரியுதா? கரெக்டாக இந்த எலும்புத்தாரையிலையும் வந்து கொலை விழுந்துருச்சு. சொர்க்கத்தையும் தாண்டி நான் இது வாழும் போதே சொர்க்கத்தில் வாழ்றதுன்னு இதெல்லாம். ஹலோ டிகே ஸ்குவாட், இன்றைக்கி ஒர்க் உள்ளாகுதான் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 2 பக்கம் சால் நல்லா வளர்த்தி மரம். காற்றும் பார்த்தீங்கன்னா சிதுன்னு அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, தென்னை மரத்துக்கு மேலே வந்து அப்படின்னா டாப்பில் இவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்கே பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து இங்கே நிற்கும்போது இப்படி தான் நம்ம கண்ணில் வியூ பாயிண்ட் தெரியும். இப்போ வந்து இது மூத்த கொலை, இது 2ஆம் கொலை, அதுக்கு மேலே குரம்பை இருக்குது. அந்த குரம்பையோட சைஸ் பார்த்தீங்களா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குளத்தையை அறுத்துருவோம். எப்படி போய் விழுகுது, அறுத்துட்டு அதை பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான். இந்த குளம் கண்டிப்பாக ஒத்த கையில் அறுக்க முடியாது. நான் முடிச்சுட்டு வச்சுட்டு வேலையை பார்க்குறேன். மேலே ஏறினோம்னா இது மாதிரி பண்ணாடை சுற்றி இருக்கிற பாலை வெட்டு மட்டை இதாக இது வந்து போன வெட்டுக்கு நான் வந்து வெட்டி விட்டுட்டு போனது இப்படி காஞ்சிரும். இதெல்லாம் வந்து நீட்டாக இப்படி எடுத்து விட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கணும் சுத்தமாக. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த குலை வருதோ அதை வெட்டி விட்டு கீழே இறங்கி ஜம்முன்னு போயிட வேண்டியதான். இன்றைக்கி எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் குடீர் குடீர்னு. அங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த எண்டு வரைக்கும். ஆடா அது பாம்பு மரமா கிட்ட இவ்வளோ வளைவாக இருக்குது, சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்டராக தெரியுது. அது ரிஸ்க் தருண்ணே. ஏறா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏறா. மட்டையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு பொறுமையாக ஏறும். கத்தி மட்டையை வெட்டி விடணும். அது மரம் பார்த்தீங்கன்னா இப்படி வளர்ந்து இருக்குது அந்த மேலே எஜ்ஜில். சூப்பர் ஏறிட்டா. வரவத்தில் மட்டையை வெட்டு தருணே. ஒரு காய பிச்சு அண்ணா மூஞ்சில வீசுறா வீடியோ எடுத்து எதை வெட்டுறாடே, எதை வெட்ட சொன்னா உண்டாடி வெட்டு பயமெல்லாம் இல்லடா. இப்போ போடுறா, அருமையா இருக்குது மரம். மரத்தை கண்டு பயப்படாத, உடம்புல தெம்பு இருக்கு, மறந்துடாத அப்படிங்கிற அங்கே வேறு மரம் எப்படி மலம்பாம்பு இறம்புலங்கிற மாதிரி மலைஞ்சு போகுது. அது வால் பகுதி, இது தலைப்பகுதி. இல்லை இங்கே வேறு இங்கிருந்து எப்படி இருக்குது, இங்கிருந்து நேர் போகுது, அங்கே போய் மட்டும் எப்படி என்ன கருமா அழுத்துருவா. அத்தனை வளத்தில் நின்றுட்டு காயப்பாரா அவ்வளோதாண்டா. இறங்கி வாடா, ஓடியா அதுக்காம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடு. அப்படியே நெவுரு கிட்ட எடுத்து போட்டு இறங்கு. இப்போ ஒரே முட்டா கீழே எடுத்து போட்டு. அவ்வளோதாண்டா. தம்பி கை தட்டுங்க. கை தட்டிட்டா பாரு. உண்மையாடா டே, வாழ்த்துக்கள். வேற லெவல். சரி நம்ம அப்படி இந்த மரத்தில் போவோம், அங்கே போய் நின்று வீடியோ எடுப்போம் எப்படி இருக்குது. பா முக்கால்வாசி வந்தாச்சு. மூச்சு வாங்குது சாமி. அப்படியே ஆப்போசிட்டில் வருங்க சூரிய வெளிச்சம் அந்த இலைகளுக்குள்ளே அழகாக அடிக்குதா. சொன்ன இவ்வளோ தூரம் போகணும், இங்கே வந்திருக்கிறோம். அப்படியே வரிசையாக எல்லா மரத்துலையும் ஆள் நிற்குது. இங்கே அடுத்து ரேவந்து, அடுத்து பாரதி, அடுத்து யார் தருணு, அங்கே கட்டப்பா இருக்கார் லாஸ்ட்டாக. கட்டப்பா எங்கே போகிற? போ பார்த்து போ. எது நான்லாம் எடுக்கல, கேட்சா
என்னடா சவுண்ட் இது? ஏலண்ணா இந்த நாயை வளர்த்தி மரம் ஏற சொன்னா வீடியோ எடுக்கிறேன்ட்டு போய் முக்கால் வாரத்தில் நின்றுட்டு ஓபி அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். டெவலப் ஆகலாம். ரைட் அருமை. ஸோ எல்லாம் டீ வாங்குறதுக்காக வந்து போயிருக்கிறாங்க, பசங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தேங்காய் வந்து போடுறது அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். தேங்காய் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும்னா நம்மகிட்ட இருந்து தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் நம்ம போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து அதுக்கடுத்து நிறைய வேலைகள் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தேங்காய் மேலேருந்து போடுறதுலேருந்து தேங்காய் பொறுக்கி போடுறது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டை பொறுக்கி போடுறது. மேக்ஸிமம் மட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த கீத்து பின்னுறவங்க, ஈக்குமார் உரிக்கிறவங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காட்டில் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த தேங்காய் பொறுக்கிறதுக்குன்னு ஒரு ஆளுங்க ஒரு இவ்வளோ சம்பளம், இத்தனை காய்க்கு இவ்வளோ சம்பளம்னு வருவாங்க. ஸோ அவங்க மட்டையும் சேர்த்து ஒரு ஓரமாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிறதும் இருக்குது. ஒரு சில தோப்பில் மட்டை எடுக்கிறதுக்காக வந்து ஃப்ரீயாக வந்து தேங்காயை பொறுக்கி போட்டுட்டு மட்டை வந்து அவங்க ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மட்டையை எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புனா தடுக்கு பின்வாங்க. அதாவது வீடு கட்டுறதுக்கு இந்த பாத்ரூம்க்கு நம்ம அப்போல்லாம் வந்து புடக்கணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போல்லாம் அந்தளவுக்கு இல்லை. இப்போ பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் நிறைய வந்துருச்சு, செவர்லேயே கட்டுறாங்க. நம்ம ஏரியாவிலலாம் எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வீடு, அதாவது குடிசை வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கு வந்து தடுக்கு பின்னுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஈக்கு மாதிரி இந்த கூட்டுற விஷயங்களுக்கு பார்த்தியா அது வந்து நார்த் சைடு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து. அதில் வந்து அந்த ஈக்குமார் உரிக்கிறவங்களுக்கு எந்தளவுக்கு வருமானம் வருதுன்னு தெரியல. அது வந்து வீக்லி ஒரு ஏரியாவுக்கு போய் எடுத்து டன்னேஜ் கணக்கில் போடுறவங்க நிறைய பேர் நல்ல வருமானம் மீட்டுறாங்க. எந்தளவுக்கு அப்படிங்கிறது இல்லை, பட் நல்லாவே இன்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்தது தேங்காய் இருக்கா, தேங்காய் மட்டை வாங்குறது அப்படிம்பாங்க. மட்டை உரிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த நார் கம்பெனிக்கு போகும். அது வந்து இந்த கயிறு திரிப்பாங்க, மஞ்சு கயிறு அப்படிம்பாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இதில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். நான் இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிற மாதிரி ஞாபகம் வரும்போது அப்பப்போ ஃபர்தர் வீடியோஸில் வந்து அப்படியே சொல்கிறேன். ஒரு சிலர் காட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு இருக்கிற காடு அந்த வசதியை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒருத்தர் 2 ஏக்கரா இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியுமோ விவசாயம் பண்ணி அது பண்ணுறாங்க. ஒரு சிலர் எவ்வளோ பெரிய காடு இருந்தாலும் அது பெருசாக அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை விட வேறு எதுலேயாவது பெரிய வருமானம் இருக்கும். காடுங்கிறது ரொம்ப ஒரு சிலர் இதெல்லாம் வந்து இவங்க நீட்டாக பராமரிச்சுட்டே தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்து தென்னங்குள்ள வைக்கிறக்காக தான் அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறக்காகலாம் இதெல்லாம் குழி பறிச்சு ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு சில காட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை விட பெரிய வருமானம் வேறு ஒன்று இருக்குது. காடே போதராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே பராமரிப்பு இல்லாமல் ஜஸ்ட் அதை பார்த்துக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. குத்தகைக்கு விட்டுருவாங்க, வருஷம் ஒருக்கா தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஆளை போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல இதோட சைஸ் பாருங்கள், கட்டவரம் விளைக்கிற எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து கூன் வண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஒன்றும்னா தென்னை மரத்தை வந்து ஓட்டை போட்டு உள்ளே போய் தென்னை மரத்தையே அழிக்கிற அளவுக்கு சக்தி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக கொல்றதுக்கான வழி தான் வந்து இதாம்மா. இது என்ன ஒன்று வாங்கலாமா, எங்கடா நீக்க முடியல, இங்கே பாருங்க. இது வந்து ஏதோ சக்கரை பாவாட்டு ஊற்றி வச்சுருவாங்க போல் இருக்குது. இந்த ஸ்மெல்லுக்கு இந்த ஓட்டை வழி உள்ளே போயிடுதா? உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் செத்து போயிடும் போல் இருக்குது. நான் இதுக்குள்ளே ஒன்றும் காணோம், இங்கே வெளியே கிடக்குது. ஆனால் அங்கே போன டைம் பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தது. குட் கேட்ஸ். ஆனால் எந்த தோப்பில் போனாலும் என்ன இருந்தாலும் யாரும் போய் அதை இனிஷியேட் எடுக்கிறதே கிடையாதுடா. உன்னை தவிர தினேஷ், நீ தான் அந்த திறமைக்கு உரியவன். அடா எப்படி காஞ்ச மாடு கம்பளை வாஞ்ச மாதிரி சாப்பிடணும். சும்மா ஸ்டைலாக சாப்பிடுங்க பாரு, இங்கே ஒரு கடி செம்மையாக இருக்குதுப்பா. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், பாருங்க எங்கள் ஆளை பாருங்க, தெரியுதா? கரெக்டாக இந்த எலும்புத்தாரையிலேயே வந்து கொலை விழுந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ மரத்தடியிலேயே வந்து இதான் இந்த மரம் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. கொலை பாருங்க நேர் இந்த கண்ணுப்படிக்கு நேரே இருக்குது. இப்போ காட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மரம், அது ஒரு மரம், 4 மரத்துக்கு நடுவில் கொண்டு போய் கண்ணுப்பிள்ளை வச்சுருந்தாங்கன்னா அது வளரும் போது அந்த மட்டையை வந்து இந்த மரத்தில் உரசாது. இது பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி நேற்று போட்ட தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொலை பிடிக்க முடியாமல் கோதை வந்து இதில் விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க, மரத்துலேயே போடுறீங்க அப்படின்னு.
இதில் என்ன பிரச்சனைனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மரத்துலையும் பாருங்கள் எத்தனை காய் இருக்குது. குறைஞ்சது ஒரு ஒவ்வொரு இதுலேயுமே 25-30 காய் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பேலன்ஸ் பண்ணி எல்லா டைமும் அதை கரெக்டாக பண்ணிட முடியாது. ஒவ்வொரு டைம் கோது வந்து கொலை நம்மளை மீறி வந்து விழுந்துரும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பைப்போடைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், எல்லாருக்குமே ஏமாறும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது விழுந்துடும். இப்போ காட்டுக்காரங்க கொஞ்சம் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மரத்தில் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சான பரவாயில்ல. இப்போ இது பாருங்கள், கரெக்டாக அந்த மட்டையில் போச்சுன்னா காய் கரெக்டாக அங்கேயே தான் போகும். கொஞ்சம் அது இங்கே சென்டராக பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருந்துக்கு. இப்போ எனக்கு இதில் படம் போடுவாங்கல்ல கோட்டையிலையா, கோட்டை கட்டி சாப்பாடு போடுற மாதிரி கருப்புரா எனக்கு இன்னொன்று இங்கே ஏய் குடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படியே இந்த ஊறுகாய் டபக்குன்னு தூக்கி வாடா வேணாண்டா மேலே வச்சிடணும். எப்படி அவனை பாடுறா, நீ தாண்டா ஹைலைட் இருக்கிற இல்லையா? அது ஊறுகாய் 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 ஏ அப்படி இதை நீ மண்ணை விழுந்துருண்டா ப்ரோ. அங்கிட்டு இங்கே இல்லை நான் அப்படியே இப்படி எடுத்து கொஞ்சம் இப்படி ஊறுகாய் இப்படி வாயில் வச்சு இப்படி இத்தனை சோத்துக்கு எத்தனை ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன்டா. எத்தனை பேருக்கு வரணும்? அவ்வளோதான் அவ்வளோதான் 4 5 இங்கே ஒருத்த வந்துட்டா. பாலை என்னப்பா இது? அதான் வச்சுருந்தான். இதுதான் ஒரு பயங்கர ஓடியாட்டா கேட்ஸ் பாலை அடிச்சு நோருக்குங்கல்ல ஊறுகாய் ஊறுகாய். அப்புறம் அவ்வளோதான் இதாக இருக்கு. அது தீபக்குன்னு ஒரு ஆசாமி. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிறீங்களா? ஓகே, அப்போ வைங்க, போது ஊறுகாய் மட்டும் வைங்க. ஊறுகாய் கூட எலும்பு ஊறுகாயா? பூண்டு ஊறுகாய். பூண்டு ஊறுகாய் ஃபேவரட். ஓ லைட்டாக வை. ஓரமாக சரி சரி வை தமிழ்காக வந்து ஊறுகாய் சாப்பாடு முக்கியம் இல்லை, ஊறுகாய் செம்ம செம்ம வேற லெவல். அப்பா வேறதான் வேற லெவலுக்கு வேற வந்து திருப்பி தீபக்கரணியை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எந்த பக்கமாக பிடிக்கிறது தெரியலையா? இந்த பக்கம் இது இந்த வை இங்கேயா? சொர்க்கமா சொர்க்கம்னா என்னன்னு கேட்பேன். இதெல்லாம் அதுக்கு மேலே சொர்க்கத்தையும் தாண்டி நான் இது வாழும் போதே சொர்க்கத்தில் வாழ்றதுன்னு இதெல்லாம் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு எங்கே போய் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி? ஒரு ஆள் 2 பேர் உடம்பு அப்பத்தான் தெம்பா இருக்கு. 6 பேர் இதில் குடிச்சா பத்தாது. ஒன்றை கொண்டாந்து 2 கொஞ்சம் கொலையாருக்குள்ள தாங்கிக்குது இல்லை கீழே சின்னாம கூடினா. நான் அவனை வாய்ப்பான்னு கிண்டல் பண்ணேன். இப்போ தான் தெரியுது எனக்கு அதோட கஷ்டம். தாடியிலலாம் என்ன ஒட்டிக்கிட்டு சாப்பிட்றாரு. இன்னைக்கு ஃபுல் சேவ் பண்ணலான்ட்டு இருக்கிற போய் இந்த சைடு நின்றுக்கலாம். சங்கடப்படாம அண்ணன் சாப்பிட்றதுல வீடியோ போடுறாரு. இந்த சைடு நின்றுக்கலாம் நீங்க, அப்பதான் கிணறு பின்னாடி. அடா ஆமாண்ணா தீபக்கண்ணா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே கால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு கரைச்சி சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது சரி கீழே மரம் இருக்குதுன்ட்டு பிடிச்சி போடலான்ட்டு கொலை பிடிக்கும்போது தான் வந்து காலில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மரம் ஏற வரைக்குமே வலி பயங்கரமாக இருக்குது. இது வேறு பாருங்கள் லைட்டாக வீங்கிச்சு, கரெக்டாக எலும்புலேயும் விழுந்துருச்சு. ஸோ அவங்க காட்டுக்காரங்க வந்து அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது அவங்க வந்து அது அவங்க சைடில் நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக வேலை செய்கிறோம். அதேமாரி விழுகிறதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ என்ன பண்ணுறது, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகே, பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 10% பிலோ வந்துருச்சு. ஓகேவா, இதுக்கு மேலே தாங்காது குருநாதை. அதாவது அடுத்து எமர்ஜென்சி கால் வந்தால் கூட நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ரீச் ஆகிருந்துங்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரியலாக உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கண்டென்ட்டை இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர பார்க்குறேன். ஓகே, இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. அடுத்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். பை.